நலிவடைந்தோருக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கும் திட்டம் தேர்தலுக்கு பின் செயல்படுத்தப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதனிடையே மத்திய மாநில அரசுகளின் மீது குற்றம் சாட்டிய மு.க. ஸ்டாலின் பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை கடும் சொற்களால் விமர்சித்தார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேமுதிக சார்பில் அழகாபுரம் மோகன்ராஜ் போட்டியிடுகிறார். பெரம்பூர் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் RS ராஜேஷ் போட்டியிடுகிறார். இவர்கள் இருவருக்கும் ஆதரவு திரட்டும் வகையில் ராயபுரம், காசிமேடு, சுங்கச்சாவடி, மூலக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசுகையில் சிதம்பரம் மத்திய நிதியமைச்சராக இருந்தபோது தமிழகத்திற்கு உரிய நிதி கொடுத்தாரா என கேள்வி எழுப்பினார். எனவே மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சி அமைத்தால் அனைத்து திட்டங்களும் தமிழகத்தில் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். படிக்கிற குழந்தை அதிமுக குழந்தை, திமுக குழந்தை அப்படி பிரிச்சு பார்த்தா கொடுக்கிறோம் இல்லையே. அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்துல தான் அம்மாவும் திட்டத்தை அறிமுகப்படுத்தி கொடுத்தாங்க. நாங்களும் அப்படித்தான். ஏழைகள் வாழ வேண்டும், ஏழைகளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை நான் கொடுத்தோம். அதையும் நிறுத்த முயற்சி பண்ணாங்க. ஆனா நீதிமன்றம் அந்த தடையாணையை நிராகரித்து விட்டது. இப்பொழுது தேர்தல் முடிந்தவுடன் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் 2000 ரூபாய் கொடுக்கப்படும். இதனிடையே ஆவடியில் நடைபெற்ற கூட்டத்தில் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயக்குமார் மற்றும் பூவிருந்தவள்ளி சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் கிருஷ்ணசாமியையும் மு.க. ஸ்டாலின் அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது பேசுகையில் பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை கடும் சொற்களால் விமர்சித்து மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகள் குறித்து குற்றம் சாட்டினார். தனிப்பட்ட கோபம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் ஏன் அவர் பதற்றம் அடைகிறார் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. ஆனால் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமா வேண்டாமா? இப்படிப்பட்ட கொடுமைகள் நிறைந்த ஒரு அக்கிரம ஆட்சி, அந்த ஆட்சிக்கு துணை நிற்கக்கூடிய மத்திய ஆட்சி, இந்த 2 ஆட்சிகளை அப்புறப்படுத்த நாடாளுமன்றத்துடைய தேர்தல், சட்டமன்றத்துடைய இடைத்தேர்தல். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் தமிழக நலனுக்காக யார் நன்மை செய்தார்கள் என்பதை சீர்தூக்கி தராசில் எடை போட்டு பார்த்தால் அதிமுக தான் என்பது மக்களுக்கு தெரியும் என்றார். நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கோட்டை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட தமிழகத்திலே அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஒரே தொகுதி தேனி நாடாளுமன்ற தொகுதி. அதில் உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி பெறும். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஞான திரவியத்தை அறிமுகம் செய்யும் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று ஆதரவு திரட்டிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மக்கள் விரோத செயலில் ஈடுபடும் மத்தியிலும் மாநிலத்திலும் உள்ள ஆட்சியாளர்களை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றார். டெண்டர் முறைகேடுகளிலே கோடி கோடியாக கொள்ளையடிக்கிற அரசு, மத்திய அரசுக்கு கைகட்டி சேவகம் செய்கிற அரசு, தமிழ்நாட்டுக்கு இதுவரை வந்த ஆபத்துக்களை தடுத்து நிறுத்த தவறிய அரசு, நீட் தேர்வின் மூலமாக நமது பிள்ளைகள் படித்து அவர்கள் வாழ்க்கையிலே உயராம் என்ற எண்ணத்திலே மண்ணை போட்டு விட்டார்களே. சமூக நீதி இடஒதுக்கீட்டுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சமூக நீதிக்கு கொள்ளி வைக்க தயாராகிவிட்டதே இந்த நரேந்திர மோடி அரசு. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் மீண்டும் போட்டியிடும் அன்புமணி ராமதாஸ் நல்லம்பள்ளி தாலுகாவிற்கு உட்பட்ட வெங்கட்டம்பட்டி, மாதேமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களில் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது எதிர்க்கட்சிகள் தங்களை விமர்சிப்பது குறித்து பதிலுக்கு பேச மாட்டோம் எனவும் செயலில் தான் காட்டுவோம் என தெரிவித்தார். இதெல்லாம் நாகரிகமான வளர்ச்சி அரசியல், டீசென்ட் அண்ட் டெவலப்மென்ட் பாலிடிக்ஸ். நாங்க அதெல்லாம் பேச மாட்டோம். எங்களுக்கு நான் அரசியலே பேச போறது இல்லை. எங்க நோக்கமே வளர்ச்சி. நீங்க நல்லா இருக்கணும், உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், உங்க பிள்ளைகள் நல்லா படிக்கணும், படிச்ச பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இருக்கணும், இந்த மாவட்டம் முன்னேற வேண்டும் என்று நோக்கத்திலே தான் இதெல்லாம் நான் செய்து வருகின்றேன். தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி ஒட்டப்பிடாரம் பகுதியில் தனக்கு ஆதரவு திரட்டினார். அப்போது பேசிய அவர் தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றால் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்றார். முதியோர்களுக்கான பென்ஷனோ 100 நாள் வேலை திட்டம் சரியாக செயல்படுத்தப்படாமல் அதற்கு வரவேண்டிய நியாயமான ஊதியம், சம்பளம் கூட உங்க வங்கி கணக்குல சரியாக வராத ஒரு நிலை இங்கே ஏற்பட்டிருக்கிறது.
நாகர்கோவிலில் நடைபெற்ற கூட்டத்தில் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் மீண்டும் போட்டியிடும் பொன் ராதாகிருஷ்ணன் பங்கேற்று தனக்கு ஆதரவு திரட்டினார். அப்பொழுது பேசுகையில், நான்குநேரி சட்டமன்ற உறுப்பினராக ஆகி இப்போது அந்த தொகுதி மக்களை ஏமாற்றிவிட்டு மீண்டும் பதவிக்காக குமரிக்கு வந்துள்ளதாக தன்னை எதிர்த்து போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வசந்தகுமாரை விமர்சித்தார். யாரும் பிழைப்புக்காக பழுத்த மரம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி தேடி செல்லக்கூடிய வவாலாக யாரும் இந்த மாவட்டத்தை கைவிட்டு போனதாக சரித்திரம் கிடையாது. ஆனால் அந்த சரித்திரம் படைத்தவர்கள் மீண்டும் வருகின்றார்கள். அந்த சரித்திரத்தை படைத்தவர்கள் மீண்டும் வருகின்றார்கள். ஆகையினால இந்த மாவட்ட மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டிய காலகட்டத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இதனிடையே புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி மற்றும் தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து வாக்கு சேகரித்தார். மேலும் காங்கிரஸ் கட்சி தமிழ் தேசிய இனத்தின் எதிரி என்றும் பாஜக மனிதகுல எதிரி என்றும் கடுமையாக விமர்சனம் செய்தார்.